இனிய காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. உனக்குள் நீயே ஒளியாக இரு. இதைத்தான் புத்தன் சொல்கிறான். நான் கேட்ட இந்த பிரபஞ்சத்தில் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது என்ன, உனக்குள் நீயே ஒளியாக இரு அப்படின்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ குருமார்கள், ஞானியர்கள், இந்து மதம், கிறிஸ்டியானிக்கு, பைபிளு தாண்டி இஸ்லாம் நிறைய சொல்லிட்டு போயிருக்கு தத்துவம். இதில் எதையாவது ஒன்றுத்த நீயே சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணும். இதுதான் உனக்குள் நீயே ஒளியாக இரு. இப்போ நான் இந்த 61 வயதில் எனக்குள் என்ன ஒளியாக நான் எடுத்துச்சுக்கேன் தெரியுமா? அதை தவிர வேறு எதையுமே வச்சுக்கிறது இல்லை. அதை தான் இப்போ சொல்ல போகிறேன். நீ பிறக்கும் நாடு, நீ பிறக்கும் ஊர், நீ மணக்கும் பெண்ணு, நீ செய்யும் தொழில் எல்லாமே ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு விட்டது. முன்வினை பயனாய் சின்ன சின்ன சம்பவங்களும் அப்படியே ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு விட்டது. இந்த நிமிடம் இந்த வீடியோவுடன் நாம் பேச வேண்டும் என்பதும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு விட்டது. உடல் தோன்றிய உடனே உடல் என்னென்ன அனுபவங்களை பெற வேண்டும் என்பதும் உடல் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு விட்டது. முயற்சி மட்டும் செய்து அதன் பயனாய் ஞானம் பெறுவதற்கு மட்டுமே மனிதனாகிய உனக்கு உரிமை உண்டு. இதனை நீ உணர்ந்தால் தேகாத்ம புத்தி ஒழியும், மமகாரம் அழியும். இந்த உடலானது தன் பிராப்தத்தால் விதிக்கப்பட்ட அத்தனை அனுபவங்களையும் அடைந்தேதான் தீரும். இதை தவிர்க்கவே முடியாது. எனவே மனிதன் என்பவன் கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் எதை பற்றியும் கவலைப்படாது வாழ வேண்டும். இப்போதான் நான் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு நொடியும் எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. ஏனென்றால் எல்லா விதமான புரிதல்களும் வந்துவிட்டன. உனக்குள் நானே ஒளியாகி இருந்தால்தான் மட்டும்தான் சொற்ற காலத்தை வாழப்போகிற குறைந்த காலத்தை என்னால் கடக்க முடியும். எந்த உறவுகளிடத்தும் எந்த மனிதர்களிடத்தும் நான் அதிகமாக பேசுவதே இல்லை. தொடர்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக துண்டித்து வருகிறேன், கத்தரிக்கோளை வைத்துக்கொண்டு. எல்லா உறவுகளையும் தற்று விலகி அவாய்ட் பண்ணிட்டே வரேன். நான் உறவாடுவதும் பேசுவதும் என் அன்பு மனைவியிடம் மட்டுமே அதிகம். அதை விட்டு அம்பத்தூரில் இருக்கிற என் அன்பு மகன் பரத், என்னுடைய மைத்திரன் குடும்பம், என் மாமனார் மாமியார் குடும்பம், பெங்களூரில் சிவான்னு ஒரு மனிதர். இவர்களை தவிர நான் பெரிய உறவுகளை நான் என்னை சுற்றி வைத்துக்கொள்ள விரும்புவதே இல்லை. ஏனென்றால் நான் பார்த்த மனிதர்களில் இவர்கள் தான் என்னை நிகழ்ச்சிப்படுத்தினர், என்னை ஆத்வாசப்படுத்தினர், என் இதயத்தை வருடினர். உண்மையை சொன்னா என் இதயத்தையே வருடினார். கடைசியாக என்னுடைய மகாராஜன் ராத்திரியில் வந்து என் இதயத்தை பெரிதாக வருடினான் என் குருநாதர். இப்படி அற்புதமான மனிதர்களின் வட்டம் எனக்கு போரும். இதை தவிர்த்து புதிதாக இந்த வட்டம் விரும்புவதில்லை. துரை செந்தில்குமார் போரும், ஒரு மகாராஜன் போரும், இப்படியான சில நட்பு வட்டங்கள் எனக்கு போரும். அதுவே எனக்கு நிறைவாக இருக்கு. இன்னொரு வீடியோவை சந்திப்போம். சொல்வதற்கு ஏதும் இல்லை. உனக்குள் நீயே ஒளியாக